பங்காளி பங்காளி பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? அண்ண ஆண் ஆண்கள் எப்பவுமே வந்து ஒருத்தரோட இன்னொருத்தர் வந்து பொருந்தி போகிற ஆட்கள் கிடையாது. மனிதர்கள் ஆண்களோட சைக்காலஜி என்ன அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, நாய்கள கவனிக்கலாம். ஓகே. ஒரு நாய்க்கு இன்னொரு நாயும் வந்து அதோட நட்பே வந்து சண்டை வழியா தான் ஸ்டார்ட் ஆகும். ஒண்ணுத்தோட டெரிட்டரியில இன்னொன்னு வரக்கூடாது. சரிங்களா? 2 இடங்கள்ல வந்து ஆண்கள் ஒண்ணு திரளுவாங்க. அதாவது இந்த ஒட்டுமொத்த குரூப்புக்கு வந்து ஒரு த்ரெட் வெளியில இருந்து வருதுன்னு வச்சுக்கோங்க. எக்ஸ்டர்னல் த்ரெட். அப்போ அப்ப ஆண்கள் ஒண்ணு சேருவாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறமா இன்னொரு இடத்துலயும் ஒண்ணு சேருவாங்க. அது எங்கன்னா இழவு வீட்ல. இறப்பு. ஏதாவது ஒரு நெருங்கிய உறவினர் இறந்து போனப்போ, அந்த பங்காளிகளுக்குள்ள யாரோ ஒருத்தங்க இறந்து போனப்போ, ஒரு பெருசு யாராவது மண்ட போட்டாங்கன்னா, அந்த இடத்துல வந்து எல்லாருமே வந்து அங்க என்னன்னா கொஞ்சம் வந்து ஆணவம் வந்து தணிஞ்சிருக்கும். கொஞ்சமா அங்க ஞானம் வேலை செய்யும். டெத்து இது எல்லாமே எல்லாருக்குமே பொதுவானது. அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனை செயல்படுறதுனால, அந்த இடத்துல ஓரளவுக்கு வந்து மனிதர்கள் வந்து ஒருத்தரோட ஒருத்தர் பொருந்தி போவாங்க. இவ்வளவு தானே தவிர, பெரும்பகுதி மனிதர்கள் வந்து ஒருத்தருக்கு இன்னொருத்தர் எந்த வகையிலயும் எங்கேயுமே வந்து சிங்க் ஆக மாட்டாங்க. ஆண்கள் முக்கியமா. இந்த பண்டிகைகள் வந்து காலங்காலமா மரபுல, இந்திய மரபுல, ஈவன் உலகம் முழுக்க கூட பெரும்பகுதி ட்ரைபல் சொசைட்டீஸ்ல பண்டிகைகள் எல்லாமே வந்து கொண்டாடுறதும், அதுல ஒண்ணு சேர்றதும், அத பண்டிகைகள இயக்குறது, பண்டிகைகள நடத்துறது எல்லாமே பெண்கள் தான். அதுக்குள்ள பண்டிகையில நடக்கக்கூடிய சகல விஷயங்களையும் உன்னிப்பா கவனிச்சீங்கன்னா, எல்லாமே பெண்கள் செய்ற விஷயங்கள் தான் இருக்குமே தவிர, அதுல ஆண் செய்றதுக்கு எதுவுமே இருக்காது. ஆனா, ஆண்கள் வந்து அப்படி வந்து எட்டி பார்த்துட்டு ஏதோ சமைச்சு வச்சு பிரசாதம் குடுத்தாங்கன்னா சாப்பிட்டு, அ கடமைக்கு ஒரு சரக்கடிச்சுட்டு கடமைக்கு கொஞ்ச நேரம் கும்பிட்டுட்டு போயிட வேண்டியது தானே தவிர, மத்தபடி மத்தபடி ஆண்களுக்கு வந்து பண்டிகைகள்ல ஸ்பேஸ் கிடையாது. ஓகேங்களா? அவங்களுக்கு என்ன செய்யணும்னு கூட தெரியாது. முழிச்சுன்னு நிப்பாங்க. உன்னிப்பா கவனிச்சீங்கன்னா தெரியும் அவங்களுக்கு பண்டிகைகள்ல. பெரும்பகுதி ஆண்கள் அட்டெண்ட் கூட பண்ண மாட்டாங்க பண்டிகைகள்ல. பண்டிகைகள்ங்கிறது பெண்களுக்கும், குழந்தைகளுக்குமான ஒரு அக்கேஷன். ஏங்க நீங்க மாத்தணும்னா தாராளமா மாத்துங்க. இந்தியா சுதந்திரம் அடையறதுக்கு காலகட்டத்துல இருந்து, அ முதல்ல இவரு பாலகங்காதர் திலக் ட்ரை பண்றாரு. பிள்ளையார் இது இருக்குல்ல, கணேச நிமஜ்ஜனம் இருக்குல்ல, அது ஒரு ட்ரைபல் ஃபெஸ்டிவலு. ஒரு ட்ரைபல் ஃபெஸ்டிவல ஒரு நேஷனல் ஃபெஸ்டிவலா மாத்துறதுக்கு ட்ரை பண்றாரு. அதோட விளைவு ஆர்எஸ்எஸ் வளர்ந்துச்சு. அது மாதிரி நீங்களே ஏதாவது ஒண்ணத்த வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, தாராளமா செய்யுங்க. நான் வேண்டான்லாம் சொல்ல மாட்டேன். நீங்க இன்னொரு ஒண்ணு அது மாதிரி ஒரு பூதத்த வந்து கெளப்பி விட நீங்க இன்னொரு பூதத்த கெளப்பி விடணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா, நான் வேண்டான்லாம் சொல்ல மாட்டேன். இருங்க ஒரு நிமிஷம். பிள்ளையார் வந்து மண்ணுல செய்யறதும் ஒரு சுதைய, அது வந்து பிள்ளையாருங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வந்து தீங்கோடைய ஒரு ரெப்ரசன்டேட்டிவ். ஆக்சுவலா அது வந்து கிட்டத்தட்ட ஒரு அரக்கன் மாதிரி தெய்வம். டீமன் அது. அந்த டீமன வந்து எங்கள எல்லாம் பாதிக்காத. வந்து நாங்க வந்து திருப்தியார உனக்கு வந்து உணவுகள் அளிச்சு, அந்த உணவு தான் அவருக்கு செய்யக்கூடிய உணவு தான் அந்த கொழுக்கட்டைகள். உனக்கு தேவையான உணவு குடுத்து, உன்ன வந்து நல்லபடியா வந்து உன் பாடி வளர்த்து, நீ வந்து நல்லா சாப்ட்டு தூங்கிட்டு இருக்கும்போது, உன்ன தூக்கின்னு போய் நாங்க கடல்ல போட்டுருவோம். அப்படிங்கிறது தான் அந்த பண்டிகையே. ஆமா, ஆமா. நிமர்சனம் தெரியாதா உங்களுக்கு? கடல்ல அதான் சரி. அதான் நடக்குது. நீங்க தயவு செஞ்சு என்னதுன்னு போய் பார்த்து சொல்லுங்க எனக்கு. ம். இல்ல. ம். 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 இல்ல. நீங்க தயவு செஞ்சு நான் ஒண்ணு சொல்றேன். நீங்க அத ட்ரை பண்ணாதீங்க. ஓகேவா? என்னுடைய கருத்து. நீங்க பண்றது எல்லாத்தையுமே நான் வந்து வெளியில இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். உங்களோட முயற்சிகள் ஒ
2 வகையான அட்வைஸ் தருவேன் நானு. நீங்க நிம்மதியா, நல்லபடியா வாழணும்னு நெனச்சீங்கன்னா, இது எதையும் ட்ரை பண்ணாம விட்டுறது நல்லது. இல்ல, நான் வந்து இந்த முயற்சிகள் வழியா எனக்கு வந்து பல சிக்கல்கள் வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணுவேன் அப்டின்னீங்கன்னா, ட்ரை பண்ணுங்க. ஒண்ணும் கிடையாது. தப்பு கிடையாது. ஓகேங்களா? அ உங்களோட முயற்சிய வந்து எந்த வகையிலயும் குறை சொல்ல நான் விருப்பப்படல. ஆனா, ஒ ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. ஆண்கள் ஒண்ணு திரட்டுறது இருக்குல்ல, அது தேவையில்லாத வேல. முதல்ல வந்து அது வந்து ஆபத்தான வேலையும் கூட. அதுவும் பங்காளிகள வந்து ஒரு ஒரு குரூப்ப உருவாக்குறது, அது மாதிரி வந்து ஒரு ஒரு பிளடி குரூப் வேற உலகத்துல வேற இருக்கவே இருக்காது. தந்தவெளி சமூகத்தோட தலைசிறந்த ரெப்ரசன்டேட்டிவ் அதோடைய கூர் முனை கத்தி வந்து இந்த பங்காளிகள் குரூப் தான். அவனுங்க ஒரு நிமிஷம் இருங்க. அவனுங்க ஒண்ணு சேர்ந்தானுங்கன்னு எவ்வளவு மோசமான செயல்களும் செய்யறதுக்கு தயாரா இருப்பாங்க. எங்க உறவினர்கள்ல ஒரு விஷயம் நடந்தத நான் சொல்றேன் உங்களுக்கு. ஓகேங்களா? எங்க உறவினர்கள்ல நடந்த ஒரு விஷயம். ஒரு கீழ் சாதி பெண். ஓகேங்களா? ஒரு ஒரு பாதையில கிராமத்துல ஈவினிங் நேரத்துல தன்னந்தனியா வந்துகிட்டு இருக்கா. 4 பங்காளிங்க ஒண்ணு சேர்ந்துக்கிட்டாங்க. தங்கச்சிங்க இருக்கானுங்க. இவனுங்க ஒண்ணு சேர்ந்துக்கின்னு போயி அந்த பெண்ண தூக்கின்னு வந்து கேங் ரேப் பண்ணி, கொலை பண்ணி அவள வந்து புதைச்சுட்டானுங்க. ஆமா. இந்த கேஸ் ஆமாமா. அப்புறம் என்ன? அதுக்கப்புறமா அது வந்து ஃபர்ஸ்ட்டு இவனுங்க எதுவுமே தெரியாத மாரி அவனுங்க பாட்டுக்கு போயிட்டானுங்க. அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா ஒன் பை ஒன்னா அது வந்து தேடி அந்த போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆகி, அதுக்கப்புறமா ஏதோ வந்து நாய்கள் வந்து அந்த இடத்த புதைச்ச இடத்த வந்து தோண்டி எடுக்க, அதுல ஏதோ ட்ரெஸ் வெளிப்படுதுன்னு இப்படி பல வகையான இதுல வந்து அந்த கேஸ் வெளியில வந்து, அதுக்கப்புறமா யாரு இத செய்திருப்பா அப்படிங்கிறத தேடி கடைசியில கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிச்சு நம்ம போன்ல எங்க எங்க வீட்ல இருந்து ஒரு 5 நம்ம வீட்ல இருந்து 5 கிலோமீட்டர்ல போல ஜெயில்ல தான்ஜி இருக்கிறாங்க எல்லாம். 10 வருஷம், 15 வருஷம்னு எல்லாருக்கும் போட்டு வச்சிருக்குது ஜெயில் தண்டனை. இருக்காங்க. புழல்ல தான் இருக்கிறாங்க. அ? ஆமா, பின்ன போட மாட்டாங்களா? கேங் ரேப் பண்ணி இ உ ஆண்கள் 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 எல்லாரையும் நான் வந்து என்ன கேட்டீங்கன்னா, முதல்ல ஆண்கள் வந்து குரூப்ஸ் 2 ஆண்கள் சேர்ந்தாலே அது வந்து கலைவரம். ஓகேங்களா? இதுல 4 ஆண்கள, 10 ஆண்கள அதுவும் பங்காளிகள தயவு செய்து ஒண்ணு சேர்க்க ட்ரை பண்ணாதீங்க. அதனால உலகத்துக்கு வந்து நன்மை கிடையாது. தீமை மட்டும் தான் உண்டு. ஓகேவா? நவீன யுகம், கலியுகம். இந்த கலியுகத்துல அ நீங்க நல்லதுக்காக ஒண்ணு சேர்ந்தாலும், அந்த ஒண்ணு சேர்ந்த கூட்டம் வந்து உலகத்துக்கு நன்மை செய்யாது. அதனால தீங்கு தான் விளையும். என்ன கேட்டா ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு திசையில பங்காளிகள் எல்லாமே ஒருத்தன் வடக்கு போனா, இன்னொருத்தன் மேற்கு போனா, இன்னொருத்தன் கிழக்கு, இன்னொருத்தன் தெற்குன்னு பிரிஞ்சு போறது, சிதறி போறது நல்ல விஷயம். நல்லதுதான். ஏன்னா இது வந்து ரத்த வெறி கொண்ட கூட்டம்ஜி அண்ணன் தம்பிகளுங்கிறது. ஒரு தனிப்பட்ட ஆணே வந்து ஆபத்தான ஒரு விலங்கு. இதுல வேற வந்து உறவினர்கள் 4 பேர் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டாங்கன்னா, அந்த ஒரே ஜீன்ஸ் வந்து ஒண்ணா சேர்ந்து சிந்திச்சு டெவில் மாதிரி தான் செயல்படும். மான்ஸ்டரா மாறும். அதனால ஆண்கள் எந்த கூட்டத்தையும் ஒண்ணு திரட்ட ட்ரை பண்ணாதீங்க. இந்த மாதிரியான முயற்சி அவனுங்க ஒருத்தன் ஒருத்தன் வெட்டின்னு சாகட்டும். அத விட்டுருங்க. அ, சரி சொல்லுங்க. நான் கேட்டுக்கிறேன். ம், ம். சரி. உங்க கருத்து நீங்க சொல்லிட்டீங்க. இதுல 2 பாதைகள் இருக்குதுன்னு சொல்றேன் நானு. ஓகேவா? ஒண்ணு நீங்க உங்க அண்ணன்கள், உங்க பங்காளி கூட்டத்துக்கு நீங்க தலைவரா மாறலாம். ஓகேவா? ஒரு செகண்ட் ப்ளீஸ், ப்ளீஸ். நீங்க நீங்க பேசுற வரைக்கும் நான் பேச விட்டேன் இல்லையா? நான் பேசுறத தயவு செஞ்சு ஒரு 2 நிமிஷம் ஆஹா. நோட்ல என்ன பண்ணிக்கிட்டு எனக்கு பதில் சொல்லுங்க. மத்தபடி நான் சொல்றத கேட்டுக்கங்க. 2 பாசிபிலிட்டீஸ் இருக்கு இதுல. ஓகேவா? ஒரு வகையில அது சேலஞ்சிங்கான ஒரு டாஸ்க். அத நீங்க எடுத்து முயற்சியும் செய்யலாம். ஒண்ணு என்னன்னா, நீங்க வந்து ஒரு பெருந்தன்மையா ஒரு மாரல் ஸ்டாண்ட எடுத்துக்கிட்டு,
எல்லாரையும் ஒண்ணு திரட்டணும்னு முயற்சி செய்துகிட்டு இருக்கீங்க. ஓகேங்களா? இவங்கள எல்லாரையும் நீங்க ஒண்ணு திரட்டலாம். இவங்களுக்குள்ள வரக்கூடிய பூசல்கள் எல்லாத்தையும் நீங்க வந்து எப்படியோ அப்படி இப்படி சால்வ் பண்ணி சமாளிச்சு நீங்க செய்யலாம். நடுவுல உங்களுக்கு நல்ல பேரும் வரலாம். அப்பா வீரேஷ் பரவால்லப்பா. ஆ இதெல்லாம் முயற்சி செய்றாருப்பா. பரவாயில்லையா நம்மள எல்லாரையும் ஒண்ணு திரட்டுறாரு. நம்மள எல்லாரையுமே ஒண்ணு சேர்க்கிறாரு. அப்படின்னு அவங்களும் உங்கள பாராட்டலாம். ஓகேங்களா? உங்களோட வாரிசுகள் வருங்காலத்துல உங்களுக்கு மாலை போட்டு வணங்கலாம். நல்ல விஷயம். பாயிண்ட் 1 இதுக்கு ஆனா காஸ்ட் ஆகும். ஏன்னா, அவங்க எல்லாரும் நீங்க ரயில்வேல வேலை செய்றீங்க, நெறைய சம்பாதிக்கிறீங்கங்கிற ஒரு பிம்பத்துல இருப்பாங்க. அதனால ஒவ்வொரு கூடிக்கை, அதாவது எல்லாரும் கூட்டம் சேர்ற ஒவ்வொரு தடவையும் நீங்க வந்து அதுக்கு ஒரு எக்ஸ்பென்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். அந்த எக்ஸ்பென்ஸ் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. ஹியூஜ் எக்ஸ்பென்ஸும் ஆகும். ஓகேங்களா? அ உதாரணத்துக்கு அவங்க குழந்தைங்களுக்கு நீங்க பட்டாசு வாங்கி குடுக்கணும். அவங்களுக்கு சாராயம் வாங்கி குடுக்கணும். அ அவங்க வைஃப்ஸ் எல்லாத்துக்கும் வந்து ஸ்வீட்ஸ் வாங்கி குடுக்கணும். ஓகேங்களா? அந்த குடும்பத்துல இருக்கிற எல்லா அங்கத்தினர்களையும் திருப்திப்படுத்துறதுக்காக சில விஷயங்கள் நீங்க செய்ய வேண்டியிருக்கும். எதுவுமே இல்லன்னாலும் பிரியாணி, சாராயம் வந்து கண்டிப்பா தேவைப்படும். இல்லாம நீங்க வந்து சமாளிக்கவே முடியாது இது மாரி கூட்டங்கள. ஓகேங்களா? அதுவும் இல்லாம நான் வந்து காந்திய மாதிரி வந்து நேர்மையா வந்து ஒரு ஒரு அறம் சார்ந்த ஒரு வழியில முயற்சி செய்வேன்னா, அது கொஞ்சம் கஷ்டம். அதுவும் ட்ரை பண்ணி பாருங்க. ஒண்ணும் தப்பு கிடையாது. ஓகேங்களா? இது இது ஒண்ணு. ஆனா இதுக்கு ஒரு ஹியூஜ் காஸ்ட் இருக்குதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கங்க. இந்த காஸ்ட் உங்க குடும்பத்துக்குள்ள சிக்கல்கள வளர்க்குங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கங்க. உங்க மனைவியோ, உங்க அம்மாவோ, உங்க அப்பாவோ எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. நாளைக்கு உங்க மகள்களும் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. அப்பா, இது ஒரு நாதாரி கூட்டம் தேவையில்லாம குச்சியும் சுத்தின்னு இருக்குது. அ இந்த கூட்டத்துக்கு வந்து நீ வந்து இவ்ளோ வருஷங்கள் வந்து பிரியாணி போட்டு சாராயம் ஊத்தி வளர்த்துருக்கிற. உங்கள பார்த்தாலே எனக்கு பத்தின்னு வருது. அப்படின்னு நாளைக்கு உங்க மகளே உங்கள திட்டுனாலும் திட்டலாம். அது மாதிரி ஒரு சூழலும் உருவாகலாம். ஒரு ஒரு செகண்ட் ப்ளீஸ். உ இ உங்களுக்கு ஸ்பீச் போர்ஷன் இப்ப இல்ல. இன்னொரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. ஓகேவா? இது ஒரு சாத்தியம். ஓகேங்களா? நீங்க உங்களோட எக்ஸ்பெரிமென்ட் சக்சஸ் ஆச்சுன்னா. இல்ல அப்படின்னா, இன்னொன்னு என்னன்னா, நான் பயப்படுற நெகட்டிவ் இருக்குல்ல. அ இது மாதிரி ஒண்ணு திரண்ட கூட்டங்கள் உள்ளுக்குள்ள இருக்கிற பூசல்களை இன்னும் வளர்த்துவிட்டு, என்னைக்காவது வருஷத்துக்கு ஒரு நாள் ஏதோ ஒரு இறப்புல மட்டுமே சந்திக்கும்போது, "அண்ணே எப்படிண்ணே இருக்க? தம்பி எப்படிப்பா இருக்க?" அப்படின்னு பேசிட்டு, பழகிட்டு போயிடுறத தாண்டி, அ அது மாரி தூரமா இருக்கும்போது நீங்க சென்னையில இருந்து போவீங்க. அவங்க திருப்பதில இருந்து வருவாங்க. இந்த மாரி எங்கெங்கிருந்தோ வர்ற ஆட்கள் எல்லாம் ஒண்ணு திரண்டு, அ வருஷத்துக்கு ஒரு நாளோ அல்லது 2, 3 வருஷத்துக்கு ஒரு தடவையோ சந்திக்கும்போது, அதுக்குள்ள வந்து ஒரு சுமூகம் இருக்கும். ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கிறவங்க, ஒரு சுமூகமாவே பழகி பிரிஞ்சுருவாங்க. நாகரீகமா நடந்துப்பாங்க. ஆனா, அன்றாடம் வந்து பண்டிகைக்கும், தீபாவளிக்கும், பொங்கலுக்கும், அப்புறமா விநாயகர் சதுர்த்திக்கும், அப்புறமா அதிலேயே வந்து அ விஜயதசமிக்கும், அப்புறமா அப்படியே சுதந்திர தினத்துக்கு, அப்புறமா வந்து குடியரசு தினத்துக்கு இப்படி சேர்த்துக்கிட்டே போனீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு செகண்ட் இருங்க. ப்ளீஸ் வெயிட். நான் என்னென்ன சாத்தியங்கள் இருக்குன்னு என் மைண்டுக்கு என்ன தோணுதோ அத நான் சொல்லிக்கின்னு இருக்கேன். அதுக்கான பாசிபிலிட்டியும் இருக்குது. நீங்க இவ்வளவு வந்து கட்டி இழுத்துக்கிட்டு போக முடியுமா? அப்படிங்கிறத யோசிங்க. ஓகேவா? அதனால உங்க குடும்பத்துல உண்டாகக்கூடிய விரிசல்களையும் யோசிங்க. 2வது இப்படி ஒரு ஒண்ணு திரள்ற கூட்டம் நல்லதுதான் செய்யுமா? அப்படிங்கிறதையும் யோசிங்க. அப்படி கூட்டங்கள வந்து நல்லது செய்ய வைக்கிறது ரொம்ப 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 கஷ்டம். நானானப்பட்ட காந்தியே வந்து ஒரு 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 சிலர தவிர தன்னோட நெருக்கத்துல சேர்க்க முடியல. ஒழுக்கமான ஆண்கள திரட்ட முடியல. பெண்களையும் வந்து ஒரு சின்ன குரூப்புக்கு மேல திரட்ட முடியல. 4 பெண்கள திரட்டுனா, அந்த 4 பேரும் வந்து ஒருத்தரோட ஒருத்தர் பொறாமப்பட்டுக்கின்னு, ஒருத்தர் மேல ஒருத்தர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கின்னு, காந்திக்கு நிம்மதி இல்லாம பண்ணிட்டாங்க. அது மாரி ஆண்களும் ஒண்ணும் பெருசா கிடையாது. அந்த திரண்ட ஆண்கள் எல்லாம் கடைசியில காந்தியத்தையே தோற்கடிச்சுட்டாங்க. ஓகேங்களா? இ இது இது வந்து மானானப்பட்ட காந்திக்கு இப்படித்தான் நிகழ்ந்திருக்குது. இதன் விளைவா தான் உலகத்துல உறவினர்கள், கிளான் சிஸ்டம்ன்னு சொல்லுவாங்க. ஆந்த்ரோபாலஜில இத.
ஓகேவா? இந்த கிளான் குரூப்ஸ், கிளான் என்டிட்டீஸ், கிளான் சாலிடாரிட்டி இதெல்லாம் ட்ரைபல் சிஸ்டம்ல இருக்கிற விஷயங்கள். இது எதுவுமே வந்து அறத்துக்கு கட்டுப்படுறதில்ல. அல்லது கட்டுப்படுறதா இருந்தாலும் அது வேறு வகையான அறத்துக்கு கட்டுப்படும். இது எல்லாத்தையுமே பிரேக் பண்ணி நவீன உலகம் வந்து வேற ஒரு சிஸ்டம கிரியேட் பண்ணுது. வேற ஒரு ஜட்ஜ்மென்ட் சிஸ்டம கிரியேட் பண்ணுது. இப்ப நீங்க நான் பஞ்சாயத்து தலைவராயிட்டு எங்க அண்ணன் தம்பிகளுக்கு பஞ்சாயத்து பண்றேன்னு இறங்குறீங்கல்ல. அதே மாதிரி அத வந்து புறக்கணிச்சு, இல்ல இதுக்கு ஒரு ஃபார்மல் சிஸ்டம் வச்சு, வக்கீல்ன்னு ஒருத்தன வச்சு, ஜட்ஜ்ன்னு ஒருத்தன வச்சு, வேற ஒரு மெத்தட்ல வந்து அது ஹேண்டில் பண்ணுது. ஓப்பனான சிஸ்டமா ஹேண்டில் பண்ணுது. ஓகேங்களா? இந்த சிஸ்டம்ல இருக்கிற ஓப்பனும் நான் வந்து நான் பர்சனலா வந்து அண்ணன் அண்ணன் தம்பிகளும், அக்கா தங்கச்சிகளும் ஈவன் என்னோட தாய்வழி சமூகமும் அக்கா தங்கச்சிகள் எல்லாம் ஒண்ணு திரண்டு ஒண்ணு சேர்ந்தா தான் அது சாத்தியமே. ஆனா, உறவினர் வட்டங்களுக்குள்ள இந்த மாதிரியான குரூப்ஸ்க்குள்ள இருக்கிற சிக்கல் என்னன்னா, ஒரு ரத்த பந்தம் அல்லாத ஆட்கள் ஒண்ணு திரண்டாங்கன்னா, ஏதோ ஒரு மொமெண்ட்ல அவங்க பொது அறத்துக்கு வந்து பயப்படுவாங்க. ஏன்னா, இவங்க எல்லாரும் வந்து தூரத்துல இருந்து எங்கெங்கிருந்தோ வந்தவங்க. ஆனா ஒரு குடும்பத்த சேர்த்தவங்க பயப்பட மாட்டாங்க. ஏன்னா, ஒருத்தன இன்னொருத்தன் காப்பாத்துவான்னு எங்கேயோ ஒரு இடத்துல அதுக்குள்ள நம்பிக்கை இருக்கும். இப்போ உங்க ரயில்வே எம்ப்ளாயி சிஸ்டமே ஒரு நல்ல உதாரணம். 4 ரயில்வே எம்ப்ளாயீஸ் சேர்ந்து ஒரு திருட்டு வேலையே பண்றாங்கன்னு வச்சுக்கங்க. கொஞ்சம் பயந்து கண்ட்ரோலோட தான் அத செய்வாங்க. எதையாவது திருடுறாங்கன்னா. இல்ல லஞ்சம் வாங்குறாங்கன்னா, வாங்குன லஞ்சத்த எல்லாருக்கும் ஈக்குவலா ஷேர் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறமா பயப்படுவாங்க. நெக்ஸ்ட். இன்னொன்னு பெருசா செய்யறதுக்கு பயப்படுவாங்க. ஏன்னா, யாராவது ஒருத்தங்க எங்கேயாவது போட்டு குடுத்துட்டாங்கன்னா, இது சிஸ்டம் வந்து வெளியில இருந்து ஒரு சிஸ்டம் நம்மள தண்டிக்கும் அப்படின்னு பயம் இருக்கு. அண்ட் ஒருத்தர் இன்னொருத்தர வந்து அவ்வளோ கரெக்ட்டா நம்பிடவும் முடியாது. ஆனா பங்காளிகள் அப்படி கிடையாது. பங்காளிகள் ஒருத்தருக்கு இன்னொருத்தர் கவர் பண்ணுவாங்க. வீட்ல பெண்கள் வழியாவும், குழந்தைகள் வழியாவும் லிங்க் இருக்குது. அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ்ல எந்த தப்பும் செய்யறதுக்கு துணிவாங்க. 4 ஸ்கூல் பசங்க சேர்ந்தா சிகரெட் பிடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது எப்படியோ, அத விட மிக மோசமான செயல்கள் இந்த பூமியில வந்து இன்னி வரைக்கும் செய்யப்பட்டதும், இப்போ தற்காலத்துல வந்து எங்கெங்கேயோ நாம பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துல கூட, இந்திய துணைக்கண்டம் முழுக்க எங்கெங்கேயோ வந்து பல ஆயிரக்கணக்கான அல்லது லட்சக்கணக்கான பங்காளி கூட்டங்கள் உட்கார்ந்துகின்னு தண்ணி அடிச்சுக்கின்னு, அ ஏதோ ஒரு ஃபங்ஷன் பேர்ல உட்கார்ந்துகின்னு தண்ணி அடிச்சுக்கின்னு, அதுல வந்து கண்டதையும் பேசிக்கின்னு, நல்ல விஷயங்கள் பேச மாட்டாங்க. எல்லாம் தீய விஷயங்கள் பேசிக்கின்னு, பெண்கள பத்தின அவதூறு பேசிக்கின்னு, தவறான பேச்சு பேசிக்கிட்டு, இந்த மாதிரியான கூட்டத்து நடுவுல ஏதாவது ஒரு பொண்ணு மாட்டிக்கிச்சுன்னா, அவ்வளவுதான் அவள கேங் ரேப் பண்ணி சாகடிச்சு, இப்படித்தான் செய்வாங்க. இது வேண்டாத சிஸ்டம். நீங்க திருப்பி ட்ரைபல் சிஸ்டம்ல இருக்கிற ஒரு மோசமான ஒரு ஒரு பங்காளி கூட்டத்த மறுபடியும் உயிர்ப்பிக்க முயற்சி செய்றீங்க அப்படின்னா, என் மனசு அதை எதிர்த்து தான் சிந்திக்குதே தவிர, என்னால சப்போர்ட் பண்ண முடியல. உங்க முயற்சிக்கு வேணா நான் வந்து நீங்க என் பேச்ச கேட்காமலே அத செய்வீங்க அப்படின்னா, நான் தூரமா இருந்து வேடிக்கை தான் பார்க்க முடியும். ஆனா, பங்காளி கூட்டங்கள் இன்னி வரைக்கும் பூமியில நன்மை நன்மை நல்லது செஞ்சதே கிடையாது. தீமை தான் செஞ்சிருக்குது. மிக மோசமான ஒரு 4 ஆண்கள் ஒண்ணு திரண்டா, அது மாதிரி ஒரு மோசமான இடம் உண்டு. அஃப்கோர்ஸ் ஒரு சில நேரம் 4 பெண்கள் ஒண்ணு திரண்டாலும் அது மோசமான ஒரு சூழல் இருக்கலாம். ஆனா பெண்கள் ஒண்ணு திரண்டா ஒரு சின்ன லெவல் பாலிடிக்ஸ், சின்ன லெவலான விஷயங்கள் தான் இருக்கும். யாரையும் போட்டெல்லாம் தள்ளமாட்டாங்க. 4 பெண்கள் ஒண்ணு சேர்ந்தா, "இதோ இந்த பையன புடிச்சு ரேப் பண்ணுவோம்ன்னு" எந்த பையனையும் கூப்பிட்டுலாம் வச்சு ரேப் எல்லாம் பண்ண மாட்டாங்க. ஆனா ஆண்கள் ஒண்ணு திரள்றது மிக மோசமான ஒரு விஷயம். உலகத்திலேயே தயவு செய்து அத செய்ய விடாதீங்க. அதுவும் பங்காளிகள ஒண்ணு சேர விடாதீங்க. பங்காளிகள் வந்து இந்த உலகம் நல்லபடியா ஒண்ணு செய்திருக்குது. அவனுங்கள எல்லாரையும் பிரிச்சு தனித்தனியா ஒருத்தனுக்கு ரயில்வேல வேலை, ஒருத்தனுக்கு பஸ்ல வேலை, இன்னொருத்தன் வேற ஏதோ ஒரு கம்பெனில வேலை. இப்படி மாறி மாறி சிதற விட்டுருக்குது. நல்ல விஷயம். இப்படி சிதறியே கிடக்கட்டும். ஏதோ 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி, 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ ஏதோ இறப்புலயோ, கல்யாணங்கள்லயோ சந்திக்கட்டும். மத்தபடி அவனுங்கள வந்து ஒண்ணு திரட்டி ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி, இந்த டீம் நீங்க நினைப்பீங்க அது நல்லதுக்கு நல்லது செய்வாங்க, ஒண்ணு திரளுவாங்க, அப்படி நல்லது நடக்கும்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா, உலகத்துல எந்த டீம்னாலயும், எந்த குரூப்னாலயும் 4 நாய் ஒண்ணு சேர்ந்து உலகத்துல நன்மை நடந்ததே கிடையாது. 4 நாய் ஒண்ணு சேர்ந்துச்சுன்னா, அது வந்து தீமை தான் உலகத்துக்கு விளைவிக்க ட்ரை பண்ணும். காந்திஜி விடுங்க. காந்திஜி 4 நாள் 4 அண்ணன் தம்பிகள ஒண்ணு திரட்டல. அவர் நல்ல மனிதர்கள் எந்த கலாச்சாரத்துல இருந்து எங்க இருந்து எப்படி வந்தாலும் அவங்கள தேடி வந்து ஒரு குரூப் ஃபார்ம் பண்றேன்னாரு. நான் மறுபடியும் போய் ட்ரைபல் குரூப் ஒண்ணு தயாரிக்க போறேன்னு அவர் சொல்லவே இல்ல.
உங்க உ உங் 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 உங்க 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 எண்ணம் நல்ல எண்ணம். நான் வேண்டான்னு சொல்லல. உங்கள நான் வந்து குறை சொல்லக்கூடாது. உங்கள எந்த வகையிலயும் வந்து நான் டிஸ்கரேஜ் பண்ணிடக்கூடாதுன்னு நெனைக்கிறேன். நெறைய நல்ல முயற்சிகள் நீங்க செய்றீங்க. ஆனா, எனக்கு எந்தோ ஒரு இடத்துல இந்த பங்காளி ஒண்ணு திரட்டுறது வந்து ஆபத்தான செயல்ன்னு தோணுது. அறம் சார்ந்து அறம் சார்ந்து இதுல சிக்கல்கள் இருக்குன்னு தோணுது. சைக்காலஜிக்கலா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், இது ஆரோக்கியமான ஒரு விஷயம் இல்லன்னு எனக்கு தோணுது. பங்காளி பசங்க எல்லாம் தனித்தனியா இருந்துக்கிறதே நல்லது. அவனுங்க சண்டை போட்டு ஒருத்தனுக்கு ஒருத்தன் பேசாம இருந்துக்கிறதே நல்லது. அவனுங்க ஒண்ணு திரண்டா உலகத்துக்கு தீமை தான் நடக்கும். ஜி, சும்மா கற்பனையான கேஸஸ் எல்லாம் கொண்டு வராதீங்க ஜி. யாரும் உங்களை யாரும் அட்டாக் பண்ண மாட்டாங்க. யாராவது உங்களை அட்டாக் பண்ணினா நீங்க போய் பேச வேண்டியது போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். உட்காந்துக்கிட்டு நீங்களா வந்து பங்காளிகள் எல்லாம் ஒண்ணு திரண்டு நாங்க போய் அவனை காலி பண்ணுவோம்னா அப்ப நீங்க முதல்ல தனி நாடு ஆடுவீங்க. எங்க பங்காளிகள் மட்டுமே நாங்க வந்து இந்திய சட்டத்தையும் இந்திய சிஸ்டம்குள்ளேயும் நாங்க செயல்பட மாட்டோம்னு சொல்லுங்க. தைரியமா டெக்ளேர் பண்ணிட்டு நீங்க தனியா இருங்க. அது அப்படி கிடையாது. இது கரெக்ட்டே கிடையாது ஜி. அப்படி குரூப் திரட்டாதீங்க ஜி. குரூப் திரட்டுறது. நீங்க நல்லது செய்யணும், சமூகத்துக்கு நல்லது செய்யணும்னு சொல்லி 4 பேர கூட்டிட்டு வாங்க. என்னால முடிஞ்ச நானும் சேர்ந்துக்கிறேன் அதுல. ஆனா, பங்காளிகள ஒண்ணு திரட்டுறது வழியா நல்லது நடக்கும்னு நீங்க நம்புறீங்க பாத்தீங்களா? இது என்ன செய்வீங்கன்னா, நீங்க அந்த பழைய ட்ரைபல் சிஸ்டம்ல ஒண்ணு இருக்குது. ஒரு கூட்டு சேர்ந்து களவாணி வேலை செய்யறது. உங்கள அறியாமலே நீங்க அததான் செய்துகிட்டு இருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியல. நீங்க என்ன நினைச்சுட்டு இருக்கீங்கன்னா, நீங்க வந்து இது எல்லாத்தின் வழியா நல்லது ஏதோ ஒண்ணு நடக்க போகுதுன்னு நினைச்சுன்னு இருக்கிறீங்க. நீங்க பாசிட்டிவ் தாராளமா நினைங்க. பாசிட்டிவா இப்படிலாம் நினைச்சு செஞ்சதோட விளைவு நான் தான் சொன்னேனே திலக் உருவாக்கினது ஃபெஸ்டிவல் வந்து இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் பூதத்தை உருவாக்கி இருக்குது. சந்தோஷமா உங்களுக்கு? ஆ வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு சீன் இல்லன்னு சொல்லிடுங்க. அது ஓகே. நீங்க எப்படி வேணாலும் நினைச்சுக்கங்க. அது இப்ப எந்த அளவுல எந்த எந்த லெவல்ல நடந்தாலும் எவ்வளவு ஸ்கேல் அது பிக் ஸ்கேலா இருக்கலாம். ஆனா சின்ன ஸ்கேல்ல நடக்கிறது கூட 2 தீமையான விஷயங்கள ஒண்ணு சேர்க்காதீங்கன்றேன் நானு. அது தேவையில்லாத வேலைங்கிறேன். இன்னைக்கு அண்ணன் தம்பியா பிறந்த யாருமே வந்து தனக்கு 2 ஆம்பள பச பசங்க 2 குழந்தைங்க இப்ப பெத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. 2வது குழந்தை வேண்டான்றாங்க. கேட்கிறவங்களுக்கு பெரிய பெரியான ஆட்கள் வந்து சொல்ற பதில் என்ன தெரியுங்களா? அது பொம்பள பொண்ணு பெத்தவங்க கூட 2வது ஆம்பள பையன் பொறக்கட்டும் பரவால்ல. இல்ல 2 பொம்பள பொண்ணா இருந்தாலும் பரவாயில்லன்னு நெனைக்கிறாங்க. ஆம்பள பையன பெத்த எல்லா பசங்களும் ஒண்ணே சொல்றாங்க. இன்னொரு பையன பெத்தா அவனுங்க 2 பேரும் போட்டுக்கிற சண்டை என்னாலலாம் தாண்டி பண்ண முடியாது. நான் பார்த்திருக்கேன் எங்க சித்தப்பாக்கள் கிட்ட, எங்க அப்பா, எங்க சித்தப்பாக்கள், எங்க பெரியப்பாக்கள், எங்க மாமாக்கள். இவங்க பஞ்சாயத்தெல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். எனக்கு வேண்டவே வேண்டான்னு நான் நெனைக்கிறேன். எனக்கு பையன் பொறந்தான்னா அவனோட நிப்பாட்டிறணும். 2வது பையன் வேண்டவே வேண்டாம் அப்படிங்கிறாங்க. நான் என்னமோ நான் வந்து இவங்க ஏன் இவங்க வந்து இது பாப்புலேஷன் அது இதுன்னு என்னென்னமோ நான் யோசிச்சுக்கிட்டு அவங்கள கேள்வி கேட்கிறேன். உங்களுக்கு ரொம்ப பேசிக்கான சிம்பிளான அவங்களோட வாழ்வியல் அனுபவத்துல இருந்து எல்லா மனிதர்களும் சொல்றாங்க. பூமியிலேயே அண்ணன் தம்பிங்கிறவனுங்க மாதிரி ஒரு மோசமான முதல்ல ஒரு ஆணே ஆபத்தானவன். இதுல 2 ஆண்கள் அதுவும் ஜெனடிக்கலா ரிலேட்டடான ஆண்கள் ஒண்ணு திரண்டா தேவையாது. அ எதுக்கு இந்த குறும்பாட்டம் குசும்பு குசும்பு பண்ணணும்னு நினைக்கிறீங்க நீங்க? அ எப்படின்னா ஜெயில்ல இருக்கிறவனுங்களுக்கெல்லாம் வந்து ஆயுதங்கள் குடுத்து போய் விளையாடுங்க, பூந்து விளையாடுங்க சமூகத்துலன்னு சொல்ற மாதிரி. அ ஒரு சிஸ்டம் ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி எவால்வ் ஆகி இன்னைக்கு வந்து எல்லாரையும் தட்டி உட்கார வச்சு அவனுங்களோட ஆணவத்த அடக்கி அவனுங்களோட டெஸ்டோஸ்டெரான் லெவல கொஞ்சம் இறக்கி எப்படியோ கஷ்டப்பட்டு ஒவ்வொருத்தனையும் வந்து ஹேண்டில் பண்ணி உட்கார வச்சிருக்குது. நாகரிகம் சாத்தியப்பட்டிருக்குது. இத திருப்பி எடுத்துன்னு போய் நீங்க ட்ரைபலுக்கு மறுபடியும் காட்டுவாசிகளாக்க பாக்குறீங்க எல்லாரையும். அவனுங்கள ஒண்ணு திரட்டுறீங்க. அவனுங்களே தானா வந்து எல்லாரும் டாஸ்மாக்ல ஒண்ணு சேர்றானுங்க. அவனுங்க பண்ற அட்டூழியம் பார்த்தாது. நீங்க அதுக்கு வேற உங்களோட உழைப்ப வேற எடுத்துன்னு போய் அதுல போட்டு நான் இன்னும் அந்த அந்த குரூப்புக்கு வந்து இன்னும் நான் எனர்ஜி குடுக்க போறேன்றீங்க. எப்படி தேவைன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. முடிச்சுட்டேன் நானு. நீங்க பேசுங்க.